பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். நீ சொல்றதால என்னால் கேட்க முடியாது. உனக்காக நான் பல முறை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ சரியாக பயன்படுத்தாத போது இதுக்கு மேலே பேசி என்னாக போகுது சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால செலியன் ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே கோவமாக ஜோசப் இருக்காங்க. ஜோசப் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. செலியனோட காரில் வந்ததை பார்த்ததும் செலியன் கிட்ட ஜோசப் பயங்கர கோவப்படுறாங்க. எதுக்காகடா நீ என்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு வந்த? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? ஜெனி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்லன்றாங்க. இல்லை டேடி, வீட்டில் எல்லாரும் கம்பல் பண்ணி அனுப்புனாங்க. அவங்களுடைய வேலையை அது தானே. இப்போ உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக இறங்கி இவங்க வேலை பார்ப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படியெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு கூட வந்திருப்பேன். சரி, வந்ததும் ஒரு நல்லதாக போச்சு. ஜெனி வாமா, உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரு டேடின்ற யூஎஸ்ல இருந்து உன்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஜெனியை உள்ள அனுப்பிட்டு இனிமே ஜெனியை பார்க்கறது உன் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது இது பண்றேன் அது பண்றேன் அதுக்கு வா இதுக்கு வான்னு கூப்பிட முடியாது. கூப்பிட்டாலும் அவ வரமாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுறாங்க ஜோசப். இது கேட்டு நம்ம செலின் பயங்கர ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த பிரம்மவா முடிச்சிருக்காங்க.